ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு நீங்களே பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம சம்பளம் வந்துருச்சு, யூடியூப்பில் மொதல் பணம் வந்துருச்சுன்னு போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு. அந்த அட்வான்டேஜ் என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பட்டன் புதுசாக எனபிள் ஆகிருக்கு. யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் யூடியூப்பில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள லெவல்ஸ் எல்லாம் வரும். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் கேட்க முடியாத கேள்விகளை அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யூடியூப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம சேனலுக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஆமாங்க, யூடியூப் ப்ளே பட்டன் நமக்கு வந்துருச்சு. இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை அன்பாக்சிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பேங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நேற்று போட்டிருப்பேன். நேற்று போட்டப்போ மழை பெய்யலை. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அந்த ஈரத்தில் மாடு போட்ட சாணியெல்லாம் கிடக்கு. நீங்கள் நம்பலைன்னா பாருங்கள், சுற்றி சாணி. இந்த சாணியில் தாங்க உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க 2 பேரும் அங்கே பாருங்கள், அதுங்களும் ஈரத்தில் உட்காந்துருக்குதுங்க. மாடு இந்த பக்கம் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இன்றைக்கி வீடியோக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுக்கு முன்னாடி அப்போ நான் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பேன். டிங்கி டிங்கின்னு ஒரு சத்தம் கேட்குதா? எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய பட்டறையெல்லாம் இருக்குது. அந்த பட்டறையில் பாட்டும் ஓடும். இதுக்காக தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன். இதையெல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணால் வீட்டு வேலையை முடித்து பிள்ளைகளையும் பார்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி துணி துவைச்சி பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரீ டைமில் நம்ம ஒரு வீட்டு செலவுக்காக வீடியோ எடுக்கலான்னு வந்து உட்காந்து மண்டை எங்களுக்கு போட்டு குழப்பி என்ன கண்டென்ட்டு போடலாம் நீ யோசித்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போட்டால் அதுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிட்டு 1000 கமெண்ட் வரும். இந்த நல்ல கமெண்டு கெட்ட கமெண்டு எல்லாத்தையுமே நம்ம மனசில் போட்டு தாங்கி கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வரோம். இதில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பேச்செல்லாம் கேட்கணும். முக்கியமாக சொந்தக்காரவங்க நம்மளை நல்லா கழுவி ஊற்றுவாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு நல்லதுன்னா வந்து முதல்ல நிற்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. கெட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாக வந்து நிற்பாங்க. கெட்டதுன்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம நல்லா இருந்தோம்னா பணக்காரங்களாக இருந்தால் வந்து வரிசையில் நிற்பாங்க. நம்ம ஒரு கஷ்டம்னு படும்போது யாருமே வரமாட்டாங்க. இதுதான் எல்லாருக்குமே சொந்தக்காரவங்களுடைய நிலைமை. நான் யூடியூப்பில் ஆரம்பிக்கும்போது லைவில் போடும்போது நான் கேட்காத பேச்சு இல்லை, என்னைய பேசாத வார்த்தை இல்லை. நான் பணம் வாங்கின வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அவங்க அத்தனை பேர் பேச்சுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என் சொந்தக்காரவங்க என்னை வஞ்சது தான் காரணம். ரோசப்பட்டு இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னுங்க. இப்போ நம்ம யூடியூப்பு கொடுத்த நமக்கு ஒரு அவார்டு இது தாங்க, ப்ளே பட்டன். இதை வாங்கும்போது நான் கையில் வாங்கலை, கும்பகோணத்துலேயே கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் என்ன நினச்சேன், நம்ம வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கொடுக்குறத வந்து வீடியோவாக எடுத்து நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து கும்பகோணத்தில் வந்து பெரிய கடையில் போய் இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போக முடியாது. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அவார்டு என்னையை விட என் குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் பையன் தருன்னு சொல்லவே வேணாம். இன்னொன்று, அந்த அவார்டை வாங்கி நம்ம செவுத்தில் மாட்டலாமா பீரோவில் வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். செவுத்தில் மாட்டினா இந்த அவார்டுக்கு என்னென்ன நிலைமை வரும் தெரியுமா? நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கர் படத்தில் சத்யராஜ் அவங்க வந்து துப்பாக்கி வச்சுருப்பாங்க வீட்டில். அதை வந்து சூரியும் சிவகார்த்திகேயனும் தூக்கிட்டு போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க, மரம் வெட்ட என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க வருங்க. அது மாதிரி தான் என் மையங்களும் என் அவார்டை தூக்கிட்டு போய் சுற்றியில் வச்சு உடைச்சிருவாங்க, காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து இதை என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா இங்கே வாங்க ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அவார்டை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். சாணி இருக்குடா, மீச்சிடாதீங்கடா, இங்கிட்டு வாங்கடா. ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் இருக்குடா, நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து இந்த அவார்டை ஓப்பன் பண்ணி காட்டுறதுல என்னையை விட என் மகனுக்கு ரொம்பவே ஆசைங்க. தருணு ஹாய் சொல்டா. ஹாய் இல்லடா, ஹாய். 2 பிள்ளைகளுக்குமே மேலுக்கு முடியலைங்க. இந்த பயலுக்கு 15 நாளாக நான் வீட்டில் வச்சு நான் படுற பாடு. இவனையும் என்னை வீடியோ எடுக்க விட மாட்டான். இவனையும் கஷ்டப்பட்டு நான் வச்சுக்கிட்டு எடுக்கணும்.
நம்ம வீடியோ போடலைன்னா நமக்கு ஒரு நல்ல என் பிள்ளைய சோறுங்கன்னே வச்சுக்கோங்களேன். நல்லா உங்களால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அவார்டு எனக்குங்கிறத விட இந்த அவார்டு உங்களுக்கு தான். இப்போ நம்ம இதை பிரித்து காட்டலாமா? பிரிடா தம்பி. என் மையன் தாங்க ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருறா. இது வந்து முதல்ல இதில் வந்து எப்படி இருக்கு, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். இருங்க. இப்படி திறந்த உடனே மேலே இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்த உடனே இந்த பாருங்க ஒரு கவருக்குள்ளே யூடியூப்லேருந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. ப்ரீஸ் பண்ணி எனக்கு அந்த அளவுக்கு, அதாவது டூ யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். உங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் யார் ஞாபகம் இருக்கா? இருக்குது, என் வீட்டுக்காரர் என் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். சரியா? உங்கள் 100வது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கா? உங்களுடைய 1000வது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது, நான் படிச்சிருவேன், ஆனால் அர்த்தம் எனக்கு விலைக்கு சொல்ல தெரியாது. இதில் வந்து ரெகனைசிங் யுவர் டீம். என் டீம் நீங்கள் தான். 1,12,000 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு தான் என்னுடைய 1,12,000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் இந்த ஒரு அவார்டு. எனக்கு நான் வச்சிருக்கனே தவிர இதுக்கு காரணம், இதுக்கு சமர்ப்பணம் நீங்கள் தான். இதே நான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளெல்லாம் பூச்சி இருக்கடான்னு சொல்லிட்டு இந்த 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 இது ஒன்று தந்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியாது. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. என் வீட்டுக்கார்ட்ட இது நான் என்னன்னு கேட்டேன். உடைச்சா ஒட்டுறது கொடுத்துருக்காங்க ஓலை அப்படின்னு. அவர் இல்லை, பூச்சி கீச்சி வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. அடுத்து நம்ம ப்ளே பட்டன். பின்னாடி கவர வருவது தம்பி, அங்கிட்டு. இப்போ இதை நாம் ஃப்ரண்ட் கேமராவில் காட்ட போகிறோம். பாருங்க, இங்கே ஒரு சாணியில் போட்டுருவோம். அவன் தான் காட்டணுமா? ஆமாம், ப்ளே பட்டன். என்னையை விட என் மயங்கி தான் காட்டணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. இப்படி பின்னாடி நின்று பார்த்தாதான் தெரியும். இப்படி காட்டு. இதை வாங்க பாடா பட்டிருக்கோங்க மக்களே. எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் தெரியுமா? இங்கே என்ன எழுதிருக்காங்க, படிக்க வேண்டாமா? அவங்க படிச்சுக்கிருவாங்க, நீங்கள் படிச்சுக்கிருவீங்கல்ல. தருண் சுந்தர் ஃபேமிலி. இதில் பேக் கேமரா இதில் பார்த்தா தெரியாது. இங்கே பாருங்க, தருண் சுந்தர் ஃபேமிலி சப்ஸ்கிரைபரும் போட்டு இருக்குது. இது வெள்ளி. இருடா ஏலே, ஒரு நிமிஷம் இருடா. இதை வந்து வெள்ளின்னு சொல்கிறாங்க, ஆனால் வெள்ளி மாதிரி தெரியல. இது அதுவும் அலுமினியம் தான். இது ஒரு அவார்டு தான். அது மாதிரி கோல்டு பட்டனுங்கிறாங்கல்ல, கோல்டு இருக்காது போல். இது பார்த்தா ஃபுல்லாக வெள்ளி கிடையாதுங்க, அலுமினியம் தான். யார் வெள்ளி நினச்சிக்கிறாதீங்க. அது பேருக்கு தான் சில்வர் ப்ளே பட்டன், ஆனால் இது அலுமினியம் தான். அலுமினியம் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ப்ளே பட்டன் தருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது தருவாங்க, அடுத்தது இந்த குட்டி தருவாங்க, இந்த குட்டி ப்ளே பட்டன். அடுத்து இந்த தங்க ப்ளே பட்டன் தருவாங்க, அது டைமண்ட். டைமண்ட் ப்ளே பட்டன் தருவாங்க. சரி, உன் ஆசை முடிஞ்சிருச்சுல. நிச்சயமாக. அடுத்து வந்து ஒரு சின்ன கார்டு. இதுலேயும் வந்து காரணனால நீங்கள் தான் இவங்கள வச்சுக்கிட்டு பட்டையெல்லாம் என்னைய பாடா படுத்தி எடுத்துருவாங்க. நான் படாத பாடு கிடையாது. இதை விட நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படணுங்க. பக்கத்தில் சவுண்டு, பட்டுற சவுண்டு எல்லாமே கேட்கும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் எடிட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு தான் சமர்ப்பணம். நீங்களும் என்ன மாதிரியே சீக்கிரம் வந்து முன்னேறி இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் கவலைப்படுறீங்களா, வியூஸ் போக மாட்டேங்கி, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கின்னு. ஒரு நாளில் ஒரு நாள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்காத போது, நீங்கள் எதிர்பாராத போது ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் இந்த யூடியூப் அவார்டு. இது வந்து உங்களுக்கு தான் சமர்ப்பணம். எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பணம் வந்ததுக்கு வாழ்த்துக்கள். யாருன்னே தெரியாதவங்கலாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஒரு 3000 பேர் அந்த வீடியோக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. ரொம்ப டைம் இல்லை. நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க? 1,00,000 பேர் தான். 1,00,000 பேருக்கு வந்தவங்க. அது இப்போ 1,00,000 தான் வந்திருக்கீங்க. இன்னும் 1 வருஷம் போனவொடனே 70,000 சப்ஸ்கிரைப் வரணும். சரி, இது வந்து வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க. அதுக்குள்ளே அழுக்காக ஆக்கிட்டாங்க. ஃபோனில் வீடியோ எடுக்கிறது தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். பண்ணுங்க. பாய் பாய். பாய் பாய். குட் பை.
சொல்லு பாய். பாய்.